இயேசு உலகத்தை ரட்சிக்க வந்தவர். ஆனால் ஒரு தாயின் கைகளில் வளர்ந்த குழந்தை என்பதையும் நாம் மறந்து விடுகிறோம். உலகத்தின் இரட்சகர் ஒரு நாள் குழந்தையாக இருந்தார் என்பதை நினைத்ததுண்டா? 2000 ஆண்டுகளுக்கு முன் மரியா என்ற எளிய பெண் தேவனின் மகனை வளர்க்கும் மிகப்பெரிய பொறுப்பை பெற்றார். நாசரேத் என்ற சிறிய ஊரில் மரியா என்ற இளம் தாய் ஒரு சாதாரண குழந்தையை அல்ல, தேவனின் மகனை வளர்த்து கொண்டிருந்தார். அந்த காலத்தில் டாய்ஸ் இல்ல, ஃபோன் இல்ல, லக்ஸுரி லைஃப் இல்ல. மண் வீடுகள், தூசி நிறைந்த தெருக்கள், எளிய வாழ்க்கை மட்டுமே. சிறுவன் எழுந்து சிறுவன் இயேசு காலையில் எழுந்து தண்ணீர் எடுத்திருக்கலாம். யோசேப்புடன் மரவேலைகள் கற்றிருந்திருக்கலாம். மரியா அவருக்காக அப்பம் செய்திருக்கலாம். அவரை தூங்க வைக்க பாடல்கள் பாடியிருக்கலாம். ஆனால் மரியாவின் மனதில் ஒரு ரகசியம் இருந்தது. இந்த குழந்தை உலகத்தை மாற்றப் போகிறார். ஒவ்வொரு இரவும் அவள் இயேசுவுக்காக ஜெபித்தார். அவர் அறிந்திருந்தார், ஒரு நாள் இந்த மகன் மனிதர்களுக்காக துன்பப்படுவார் என்று. ஆனாலும் அவரை அன்புடன் வளர்த்தார். கைகளில் மாவுத்தூள், தோள்களில் தண்ணீர் குடம். அவளது ஆடையை இழுத்து கொண்டிருந்த ஒரு சிறிய குழந்தை. அவளிடம் புத்தகங்கள் இல்லை, பள்ளிக்கூடம் இல்லை, யாரிடமும் கேட்கவும் முடியவில்லை. ஆனால் அவளது காலடியில் விளையாடிய அந்த குழந்தை தேவனின் மகன். இயேசுவின் சிறு பருவத்தை பற்றி பைபிள்ல 12 வசனங்கள் மட்டுமே சொல்லப்பட்டிருக்கிறது. 12. ஆனால் அந்த அமைதிக்குள் மறைந்திருக்கும் வாழ்க்கையை யூத மரபுகளும் தொல்லியல் அதிகாரங்களும் வெளிப்படுத்துகின்றன. நாசரேத் 400 பேரே வாழ்ந்த ஒரு சிறிய கிராமம். அங்கே இருந்த 2 அறைகள் கொண்ட ஒரு எளிய வீடு. மண் திரை, கல் சுவறுகள், எண்ணெய் விளக்கின் மங்கிய ஒளி. அங்கேதான் வளர்ந்தார் இயேசு. அரண்மனை இல்லை, பணக்கார வாழ்க்கை இல்லை. உலகத்தின் இரட்சகர் ஏழைகளின் வீட்டில் வளர்ந்தார். ஒவ்வொரு அதிகாலையிலும் மரியா எழுந்து விடுவாள். கோதுமை அரைத்து அப்பம் சுடுவாள், தண்ணீர் எடுப்பாள். நாசரேத்தூரின் கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து வந்த பொழுது சிறிய இயேசு அவளின் பின்னால் நடந்திருக்கலாம். அந்த இரவுகளில் மரியா இயேசுவை துணியில் சுற்றி தன் மார்பில் அணைத்திருக்கலாம். எசேக்கியேல் 16:4 சொல்லப்பட்டபடி அந்த காலத்தில் குழந்தைகள் துணியில் இறுக்கமாக சுற்றப்பட்டார்கள். இரவு நேரங்களில் எண்ணெய் விளக்கின் மங்கிய வெளிச்சத்தில் மரியா ஒரு ஜெபத்தை மெதுவாக சொல்லியிருக்கலாம். ஷமா இஸ்ராயல், கர்த்தர் ஒருவரே என்பது. இது யூதர்கள் தினமும் சொல்லும் ஜெபம். இயேசு பேசுவதற்கு முன்பே தேவனின் வார்த்தைகளை கேட்டார். 3 வயது வந்த பொழுது மரியா இயேசுவுக்கு முதல் தேவ ஆகம வசனங்களை கற்றுக் கொடுத்தார். உன் முழு இதயத்தோடும் தேவனை நேசி. அது ஒரு பாடலாக இருந்திருக்கலாம், ஒரு ஜெபமாக இருந்திருக்கலாம். அவள் வேலை செய்தபடியே கற்றுக் கொடுத்திருக்கலாம். அப்பம் சுடும் பொழுது, தண்ணீர் எடுக்கும் பொழுது, இரவில் தூங்க வைக்கும் பொழுது. பள்ளிகள் இல்லை, கரும்பலகை இல்லை. ஒரு தாயின் குரல் மட்டுமே. இயேசு மற்ற குழந்தைகளைப் போலவே வளர்ந்தார். அவர் தண்ணீர் எடுத்தார், மரக்கட்டைகளை தூக்கினார். தனது தந்தை யோசேப்புடன் வேலை பார்த்தார். மார்க் 6:3 இவ்வாறாக சொல்லப்பட்டது. மக்கள் கேட்டார்கள், இவர் தச்சர் மகன் அல்லவா? அவரது கைகளில் மரத்தூள்கள் இருந்திருக்கலாம். அவர் விதைகள் விதைப்பதை பார்த்தார், மந்தைகளை பார்த்தார், ஏழைகளின் வாழ்க்கையை அருகில் கண்டார். அதனால் தான் பின்னர் அவரது ஓமைகள் எல்லாம் சாதாரண மக்களின் வாழ்க்கையை பற்றியதாக இருந்தது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சூரியன் மறையும் நேரத்தில் மரியா சாபத் விளக்குகளை ஏற்றுவாள். அப்பம் உடைக்கப்படும், திராட்சரசம் ஊற்றப்படும். குடும்பம் ஒன்றாக அமர்ந்து தேவனுக்கு நன்றி சொல்லுவார்கள். அந்த குடும்ப மேசையில்தான் இயேசு அன்பை கற்றார். ஒரு நாள் அதே அப்பத்தை எடுத்துக்கொண்டு அவர் உலகத்திடம் செல்லுவார். இதுவே என் சரீரம் என்று சொல்லுவார். இயேசு வளர்ந்த அரண்மனை இல்லை, ஒரு சாதாரண குடும்பத்தில். அதனால்தான் அவர் ஏழைகளின் வலியையும் மனிதர்களின் கண்ணீரையும் புரிந்து கொண்டார். ஒரு தாயின் அன்பு உலகத்தை மாற்ற முடியும் என்று மரியா நிரூபித்தார். இயேசுவுக்கு 12 வயது. குடும்பம் எருசலேமுக்கு சென்றது. திரும்பும் வழியில் மரியா திடீரென உணர்ந்தாள், இயேசுவை காணவில்லை. ஒரு நாள் முழுவதும் தேடினாள். அவளது இதயம் நடுங்கியது. 3 நாட்கள் எருசலேம் தெருக்களில் அவள் தன் மகனை தேடினாள். பிறகு ஆலயத்தில் அவர் இருந்தார். தேவ ஆகம ஆசிரியர்களுடன் பேசிக் கொண்டிருந்தார். மரியா கேட்டாள், மகனே, ஏன் இப்படி செய்தாய்?
அந்த நொடியில் அவள் புரிந்து கொண்டாள். அவ இவர் அவளது மகன் மட்டும் அல்ல என்று. தேவ ஆகமம் அமைதியாகிறது. அடுத்த 18 ஆண்டுகள் ஒரு வசனமும் இல்லை. ஆனால் வாழ்க்கை தொடர்ந்தது. இயேசு வேலை செய்தார், ஜெபித்தார், குடும்பத்தோடு வாழ்ந்தார். மரியா தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தார். உலகத்தை ரட்சிக்க வந்தவர் அவரது வீட்டில் வளர்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு டீனேஜ் கேர்ள். புத்தகங்கள் இல்ல, பள்ளிகள்ல சரியான வழிகாட்டுதல் இல்ல. தேவனுடைய மகனை வளர்த்தார். எண்ணெய் விளக்குகள், மண்தரை, ஜெபத்தின் குரல், அதுவே அவங்க உலகமா இருந்தது. அவர் பெர்ஃபெக்ட் இல்ல. ஆனா அவர் ஃபெய்த்ஃபுல்லா இருந்தாரு. இயேசுவின் சைல்ட்ஹுட் பற்றி உலகம் அதிகமா பேசுறதில்ல. ஆனா அமைதியான ஆண்டுகளில் தான் அவர் மனிதர்களின் வலியை கற்றுக்கொண்டார். அதற்கு காரணம் ஒரு தாய், மரியா. உன் வார்த்தைகளில் உன் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். உபாகமம் 6:7 இவ்வாறாக சொல்லப்பட்டது. ஒரு தாயின் விசுவாசம் இந்த உலகத்தையே மாற்ற முடியும்.